பட்டாயாலேருந்து கோரல் ஐலாண்டுக்கு போற வழியில நான் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டேங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. பயந்துகிட்டே பாராசைலிங் போயிருந்தேன். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இந்த சீட் ஹார்னஸ்லாம் மாட்டுற லேடி நம்மளை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. என்ன லுக்கு, அப்படியே கண்ணை புடிங்க தின்னு விடு. பயங்கர டைட்டா இருந்துச்சு, என்னால காலே அசைக்க முடியல. பாவம். அதுக்கப்புறம் கழுத்தை பிடிச்சி இழுத்து ஒரு லைன்ல நிறுத்தினாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த ஆட்களை ரொம்ப வேகமா ரெடி பண்ணி ஆகணும், அதனாலதான் அப்படி பண்றாங்க. அதுக்கப்புறம் டோரோப்பை மின்னல் வேகத்தில் போட்டில் மாட்டி ஸ்பீட் போட்டை வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பறக்க ஆரம்பிச்சிட்டேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் ஃப்ளைட்டில் பறந்தால் கூட விண்டோ வழியாக ஒரு சைடு தான் பார்க்க முடியும். ஆனால் பேராசைலிங் போகும்போது ஒரு பறவை மாதிரி உங்களை சுற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நேரம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் தான். திருப்பி நம்மளை எந்த ஃபெரியில் ஏற்றினாங்களோ அதே ஃபெரியில் வந்து இறக்கி விட்டாங்க. பட்டாயாலேருந்து கோரல் ஐலாண்ட் போகிற வழியில் உங்களை இந்த ஃபெரியில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த ஃபெரியில் நீங்கள் போகும்போது நிறையா ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். பேராசைலிங், சீ வாக்கிங், ஸ்னார்க்கலிங், இது மாதிரி இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து 1000 பாட்ஸ் வரைக்கும் தான் இதோட சார்ஜஸ் இருக்கும். அதனால் நீங்கள் பட்டாயாலேருந்து கோரல் ஐலாண்ட் போகிறீங்கன்னா இதெல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி போங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இறக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஏன்னா ஒரு சிலருக்கு மிஸ் ஆகிடுச்சு. அவங்க வந்து திருப்பி இன்னொரு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க. பட் நம்மளை கரெக்டாக இறக்கி விட்டாங்க. நானும் எதையோ சாதித்த மாதிரி ஓடி வந்துட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.